ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் ஸ்பெஷல் சாங். ஸோ இது வந்து மூவிக்கு சாங் கிடையாது, இது வந்து ஒரு பாலிட்டிக்கல் சாங். எஸ். ஸோ டிவிகேயோட எலெக்ஷன் கேம்பெயின் சாங். ஸோ இதுதான் அந்த சாங்கோட டைட்டில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் சார் வந்து இந்த பொலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப வேறு லெவலில் அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அவங்க வந்து அதை இது பண்ணி அவங்க பர்சனல் லைஃப், அவங்க பொலிட்டிக்ஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நிறையா ஒரு ப்ரெஷர் இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட எய்மை நோக்கியே அவங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால வந்து மேபி இந்த சாங் இது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த சாங் வந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் ஒரு ஹைப் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நிறைய சாங் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாலிட்டிக்கல் ரிலேட்டடில். மூவி தூ ஐ திங்க் ஜனநாயகம் எப்போ வருதுன்னு என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்களோட பாட்டு, அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இது எல்லாமே நம்ம பாலிட்டிக்கலில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பாலிட்டிக்லையுமே சொன்ன மாதிரி ப்ரெஷர் நிறைய இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு புது ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டிவிகேக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண ஒரு சேஞ்ச் தேவை. என்ன பண்ணுறாங்க பண்ணலாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டை கண்டிப்பாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேட்டுடலாம். ஸோ எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடாது, லைக் ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்க முடிஞ்சாங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். விசில். விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசில் அடி. சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ் நாட்டை தரானே. தமிழ் பொங்காமட்டே கிளி பூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா. நான் தன்னந்தனியாளு சமலா கொஞ்சம் நவுந்தேனா இங்க 8 கோடி பேரு சமலா விஜய் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கவான நீ விசில் கடி ஓட்டு. ஓ சூப்பர். டிக்கெட் கன்ஃபார்ம். டிக்கெட் வச்சு எல்லாரும் வெளியே இருந்து எல்லா இடத்துல இருந்தும் டிக்கெட் எடுத்துட்டு வராங்க. படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசில் அடி. சமலா கூட்டம். Oh my God. எல்லாமே இழந்தவரானே
காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. தமிழ் பொங்காமலே கிளி தூங்காதுடா, இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா. ஒத்திங்க வச்சவன்டா நான் தன்னந்தனி ஓ சமவா கொஞ்சம் நவந்தானா இங்க எட்டு தோடிட்ட கூடவே பயங்கரமான lyrics. நரல போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல வந்த பாட நீ விசில் கடி ஓட்ட செம lyrics. அடி 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 ஒரு தங்க வராதே புலி அடிக்க வராதே நடவடிக்க வராதே நகர 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 புடி வெடிக்க வராதே பிடி தொடக்க வராதே மக்களை வெல்ல வச்சாதா பவர் 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 கற்படுத்து வச்சோமே கற்படுத்து வச்சோமே அடக்கு முறையாகும் விரல் 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 மீண்டும் மீண்டும் ஏமாத்தும் அரசியல்ல நீ மாத்தும் வாய்ப்பு வந்தா நீ போடே விசில் 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 ஓ சப்போர்ட்ல நான் தன்னந்தனியாளு நீ ஏல நம்ம பாரு கொஞ்சம் நவந்தானா இங்க எட்டு கொடுப்பாங்க சமா உங்க விஜய் நான் வர ஓ சமவா விசில் அடிக்க ரெடியா? எஸ் ரெடி. சின்னத்திற்கு ஸோ உண்மையிலே வந்து ஒரு வேற லெவல் ஒரு விசில் பறக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான். ஸோ அந்த விசில் சின்னங்கிறது விஜய் சாருக்கு வந்து அது சூப்பரான ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே அந்த சிஎஸ்கேவோ விசில் போட அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எப்பவுமே விசில் விசிலுங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதே அவங்க சின்னமாக வச்சதுனால அது வந்து டக்குன்னு அது மைண்டில். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்களா அந்த பொலிட்டிக் அண்ட் நம்ம இவ்வளோ நாள் விஜய் சாரை பார்த்து அந்த எல்லாமே அந்த கனெக்ஷன் வந்து அந்த ஒரு சின்னத்தில் இருக்குது. இமோஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம விஜய் சார் சொல்கிற ஒரு இது வந்து என்ன சொல்லுவோம் அவங்க டைலாக்ல நம்ம சொல்லணும்னா ஸோ ஓவராலாக நம்ம அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக நான் தான் விஜய் சாரோட அந்த வாய்ஸ் வருமானு பார்த்தேன். அந்த வாய்ஸ் வரும்போது ஒரு செம்மையா இருக்குது. அது 8 கோடி பேரு. அதே மாதிரி நம்ம வந்து மதம் பொலிட்டிக்ஸ் தான் கூட்டம் இருக்கும். ஆனா விஜய் சாருக்கு வந்து இருக்கிற செம்மையா கூட்டத்தை கூட்டம் இருக்குது. நல்ல சப்போர்ட் இருக்குது. பட் இது எவ்வளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் சத்தியமா தெரியல. பட் ஸ்டில் கண்டிப்பா அவங்களுக்கான எனக்கு ஒரு பெரிய தோணுது சேஞ்ச் வந்து கண்டிப்பா ஓரளவு நல்ல பாசிட்டிவான வைப் தான் இருக்கு. இருந்தாலும் தெரியல நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சேஞ்ச் இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம் மும்பையிலங்கிறதா நாங்கள் ஓட்டு போட முடியாது. ஸோ ஆனால் கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் வந்து நம்மளோட சேஞ்ச்காக நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அவங்களோட நிறைய அந்த நெகட்டிவான விஷயம் நிறைய பேர் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது எங்களோட விஷயம். அதுக்கு வந்து நம்ம விஜய் சாரும் வந்து மொதல்ல என்ன சொல்லுவாங்களா ஒரு பர்சன் எவ்வளவுதான் தடங்கள் வந்தாலும் சரி அதை உடைச்சி அதுல ஸ்டெடியா நிக்கிறாங்க. லீடர் வந்து பின்வாங்காம கிங்னா வந்து எப்பவுமே வந்து எவ்வளோ இது வந்தாலும் முன்னாடி நான் இருக்கேங்கிறத வந்து காட்டுறதுதான் இருக்கணும். அது நம்ம விஜய் சாரை வந்து அடிச்சுக்கிறது யாருமே முடியாது. ஏன்னா எவ்வளோதான் அவங்க அவங்க சொன்ன மாதிரி இந்த லிரிக்ஸ்ல கூட அவங்க சொல்லியிருந்தாங்க தனியான ஒரு ஆளு அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தனியா இருந்தாலுமே அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணி எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா யாரும் அந்த கும்பலா இது பண்ணி அவங்களுக்காக பேசுற மாதிரி இருக்காது. அவங்க ஒத்தையில தான் எல்லா ஸ்பீச்சுமே எவ்வளோ அழகா அவங்களுக்காக பேசியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து பர்ஃபெக்டா நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இனிமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தெரியும் அவங்க எவ்வளவு பண்றாங்க எவ்வளவு பண்ண முடியாதுங்கிறது. கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் எப்பவுமே விஜய் சாருக்கு இருக்குது. இந்த பாட்டு கேட்டோம் செம ஃபயரான ஒரு சாங். விஜய் பாடுறதா இருக்கட்டும் இன்னொரு சிங்கர் பாடுறதா இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பரா அழகா இருக்கு. ஸோ இந்த லிரிக்ஸுமே செம அழகா எழுதிருக்காங்க. யார் எழுதிருக்காங்கன்னு தெரியல. மியூசிக் டைரக்டர் நான் கமெண்ட்ல பார்த்தேன் தமன்னு போடுறது. பட் எக்ஸாக்டா எல்லாம் கண்டிப்பா தமனா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபயரான ஒரு மியூசிக். ஸோ சூப்பரா வந்து கேட்கறதுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். கண்டிப்பா இந்த 23 ஏப்ரலுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்கள் இந்த பாட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு வெறி வரும் அவங்களுக்கு.
ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். உடையில வந்து நம்ம எம்ஜிஆர் சாரோட அந்த இதுவுமே வந்துருந்துச்சு. ஏன்னா கரெக்ட் அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றது வந்து நம்ம விஜய் சாருக்காக தான். ஸோ கண்டிப்பா அது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா எல்லாரும் நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்கு யோசிச்சு கரெக்டா ஓட்டு போடுங்க. நல்லாவே இருந்துச்சு, பாட்டு கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கேட்கலன்னா கண்டிப்பா கேளுங்க, சூப்பரா இருக்குது. ஓட்டுங்கிறது நம்ம எல்லாத்தோட உரிமை. அதனால வந்து நம்ம போடக்கூடாதுன்னு இருக்காம கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதுக்கு கண்டிப்பா போய் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.